என் தங்கமே, கையில் இருக்கும் அந்த ஒரு நாணயம் போதும். அதில் இருக்கும் மதிப்பை விட அதில் நீ வைக்கும் நம்பிக்கையே பெரியது. அந்த நாணயம் வெறும் உலோகம் இல்லை. அது நீ இதுவரை தாண்டி வந்த பாதையின் சாட்சி. நீ விழுந்தும் எழுந்த நாட்களின் நினைவு சின்னம். இன்று அதை நீ கவனமாக கையில் பிடித்து கொண்ட அந்த நொடி முதல் யூனிவர்ஸ் உன் மனசை வாசிக்க ஆரம்பிக்கிறது. நீ அந்த நாணயத்தை கையில் வைத்துக்கொள்ளும்போது அதை இறுக்கி பிடிக்க வேண்டாம். பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு. இது தான் உன் வாழ்க்கையில் பணம் பற்றிய பெரிய பாடம். இறுக்கி பிடித்தால் அது வலியாகும். திறந்த மனசோடு வைத்தால் அது ஓட்டமாகும். அந்த நாணயம் உனக்கு சொல்ல வந்த செய்தி இதுதான். என் தங்கமே, நீ நினைக்கலாம், ஒரு நாணயத்தால என்ன பெரிய மாற்றம். ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எல்லாம் சின்ன விஷயங்களிலிருந்துதான் தொடங்கும். கடல் கூட ஒரு துளியிலிருந்து தான். உன் கையில் இருக்கும் அந்த நாணயம் உன் வாழ்க்கையில் நிறைவு இன்னும் முற்றிலுமா போகவில்லை என்பதற்கான அடையாளம். இன்னும் உன்னிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதுதான் ஆரம்பம். இன்று நீ அந்த நாணயத்தை கையில் வைத்துக்கொண்டு அமைதியாக அமரும்போது உன் மூச்சை கவனி. உன் இதய துடிப்பை உணர். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். அது தான் பெரிய செல்வம். அந்த உணர்வு வந்த உடனே உன் மனசு ஒரு நிலைக்கு வரும். அந்த நிலை தான் மிரக்கல் நடக்கும் இடம். மிரக்கல் வெளியில இல்லை, அது உள்ளுக்குள்ள தான். என் தங்கமே, அதிசயம் என்றால் வானத்திலிருந்து ஏதோ விழுவது என்று நினைக்காதே. அதிசயம் என்றால் நீ நம்பிக்கை இழக்க வேண்டிய இடத்தில கூட அமைதியாக இருக்க முடிவது. நீ இதுவரை ஏமாந்த இடத்தில கூட இன்னொரு வாய்ப்புக்கு மனசு திறந்திருப்பது. அது தான் உண்மையான மிரக்கல். நீ அந்த நாணயத்தை பார்த்து மனசுக்குள்ள மெதுவா சொல், நான் குறைவில இல்லை. எனக்கு இன்னும் வழி இருக்கு. அந்த வார்த்தைகள் சத்தமா வர வேண்டாம். யூனிவர்ஸ் சத்தத்தை கேட்காது, உணர்வை தான் கேட்கும். அந்த உணர்வு சரியான நொடியில் சரியான இடத்தை தொடும். என் தங்கமே, இன்று நடக்கப்போகும் மாற்றம் எல்லாருக்கும் தெரியும்னு இருக்க வேண்டியதில்லை. அது உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சுமை இறங்குற மாதிரி இருக்கலாம். ஒரு தீர்மானம் தெளிவாகலாம். ஒரு பயம் கரையலாம். ஒரு வழி தெரியலாம். இதெல்லாம் தான் அதிசயத்தின் ஆரம்ப கட்டங்கள். நீ இதை மதிச்சா அடுத்த கட்டம் தானாக வரும். நீ இதுவரை பணத்தை தேடி ஓடியிருக்கலாம். இன்று பணம் உன்னை தேட ஆரம்பிக்கிற நாள். ஆனா அது ஓடிவந்து கதவை தட்டாது. அது மெதுவா உன் வாழ்க்கையை சீராக்கும். உன் முடிவுகளை சரி செய்யும். உன் தேவையில்லாத ஆசைகளை குறைக்கும். அந்த சீரமைப்பு முடிந்த பிறகுதான் அது வெளிப்படையாக வரும். என் தங்கமே, அந்த நாணயம் உனக்கு ஒரு விஷயம் நினைவூட்டுகிறது. நீ இதுவரை எல்லாம் இழந்தாலும் இன்னும் முழுவதுமா காலியாகவில்லை. காலியாகாத மனசுக்கு தான் யூனிவர்ஸ் வேலை செய்யும். முழுசா உடைந்த மனசை அது முதலில் ஒட்ட வைக்கும். நீ இப்போ அந்த ஒட்டும் கட்டத்தில இருக்கிறாய். நீ நினைக்காதே இது எல்லாம் நம்பிக்கை விளையாட்டு என்று. நம்பிக்கை இல்லாத இடத்தில வாழ்க்கை கூட இயங்காது. நீ நாளைக்கு எழுந்து வேலை செய்ய போகும் நம்பிக்கையால தான் இன்று தூங்குறாய். அதே மாதிரி இந்த நாணயம் ஒரு ஆங்கர். உன் மனசை இப்போக்கு இழுத்து வைக்கும். இப்போ இருக்கிற நொடி தான் சக்தி. என் தங்கமே, இன்று நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறதே ஒரு அடையாளம். எல்லாரும் இதை வாசிக்க மாட்டார்கள். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இந்த எண்ணம் வராது. உன் உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒன்று மாற்றத்துக்கு தயாராகிவிட்டது. அதனால்தான் இந்த செய்தி உன்னை தேடி வந்தது. நீ அந்த நாணயத்தை வைத்துக்கொண்டு உன் கடந்த காலத்தை நினைச்சு பார். எத்தனை முறை நீ நினைத்ததை விட வலுவா இருந்தாய். எத்தனை முறை உடைந்து போகாம நின்றாய். அந்த வலிமை இன்னும் உன்னிடம்தான் இருக்கு. அது போகவில்லை. அந்த வலிமை தான் இப்போ செயல்பட ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, மிரக்கல் நடக்குற நேரம் என்றால் கடிகாரம் காட்டும் நேரம் இல்லை. அது மனசு அமைதியாகும் நேரம். நீ அந்த அமைதிக்கு வந்துட்டா அப்போ நேரம் பொருட்டே இல்லை. அதிசயம் நடக்க வேண்டிய இடத்தில அது நடக்கும். சில நேரம் அது இன்றே. சில நேரம் அது இந்த இரவுக்குள்ள. ஆனா அது நிச்சயம். நீ இப்போ எதையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். நாணயத்தை தூக்கி வைத்து என்ன நடக்கும்னு காத்திருக்க வேண்டாம். அதை வைத்துக்கொண்டு உன் நாளை தொடரு. சமை, படு, ஓய்வு, ஏடு. அந்த சாதாரண செய்கைகளுக்குள்ள தான் எக்ஸ்ட்ராடனரி மாற்றம் ஒளிந்திருக்கும். யூனிவர்ஸ் டிராமா விரும்பாது. அது சிம்பிளிசிட்டியை விரும்பும். என் தங்கமே, நீ இப்போ பணம் இல்லன்னு நினைக்கிறது கூட ஒரு கட்டம். அது நிரந்தரம் இல்லை. அந்த நாணயம் உனக்கு சொல்ல வந்தது, ஓட்டம் நிற்கவில்லை. ஓட்டம் திசை மாறிக்கொண்டிருக்கிறது.
அந்த திசை மாறும் நொடியில் தான் குழப்பம் வரும். குழப்பம் வந்ததுன்னா மாற்றம் அருகில்தான். நீ இந்த இரவுக்குள் ஒரு சின்ன சைன் பார்க்கலாம். ஒரு மெசேஜ், ஒரு கனவு, ஒரு எண்ணம். அதை தள்ளிவிடாதே. அதுதான் பதில். மிருகல் எல்லாம் பெரிய சத்தத்தோட வராது. அது மெதுவா வந்து மனசை தொடும். நீ கவனிச்சா போதும். என் தங்கமே, அந்த நாணயத்தை நாளை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வைத்து கொள்ளலாம். அல்லது பயன்படுத்தலாம். முக்கியம் அது அல்ல. முக்கியம் நீ இன்று உன் மனசுக்குள்ள மாற்றம் செய்தாய். குறைவிலிருந்து நிறைவுக்கு, பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு. அதுதான் உண்மையான செல்வம். ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் போது இந்த ஒரு நொடி தான் டர்னிங் பாயிண்ட்னு புரியும். பெரிய சம்பவம் இல்லாம, பெரிய அறிவிப்பு இல்லாம, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் மாறிய நாள். அதிசயம் நடந்த நாள். நீ இதற்கு தகுதியானவன் என் தங்கமே. உன் வாழ்க்கை வெறும் போராட்டமா இருக்க பிறக்கலை. அது வளர்ச்சிக்காக, நிறைவுக்காக, அமைதிக்காக. அந்த பாதை இப்போ திறக்க ஆரம்பிச்சிருக்கு. கையில் இருக்கும் அந்த ஒரு நாணயம் சாட்சி. யூனிவர்ஸ் உன் பக்கம்தான். அமைதியா இரு. நம்பிக்கையோட இரு. அதிசயம் நடக்குது. என் தங்கமே, நீ அந்த நாணயத்தை கையில் வைத்துக்கொண்டே இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாயானால் உன் உள்ளம் ஏற்கனவே ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது என்று அர்த்தம். தயக்கம் இருந்தாலும் நம்பிக்கை இன்னும் உயிரோடுதான் இருக்கு. அந்த உயிரோடிருக்கும் நம்பிக்கையை தான் யூனிவர்ஸ் தேடுகிறது. அது சின்னதா இருந்தாலும் போதும். தீப்பொறி ஒரு சின்ன நொடியில் பெரிய தீயாக மாறும். நீ நினைச்சு பார், வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதித்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீ உடைந்து போவாய் என்று நினைத்த நேரத்தில் கூட ஏதோ ஒன்று உன்னை தாங்கி நிறுத்தியது. அந்த ஏதோ ஒன்று தான் இப்போவும் வேலை செய்கிறது. அதுக்கு பெயர் சொல்ல முடியாது. அது தேவையும் இல்லை. உணர்ந்தால் போதும். என் தங்கமே, இந்த உலகத்தில் எல்லாமே கணக்கோட நடக்குது என்று நினைக்கிற மனசு தான் அதிகம் களைப்படையும். சில விஷயங்கள் கணக்குக்கு வெளியில தான் நடக்கும். அதிசயம் அப்படித்தான். அது திட்டமிட முடியாது. கட்டுப்படுத்த முடியாது. ஆனா வரும்போது சந்தேகமே இல்லாம உணர வைக்கும். நீ அந்த நாணயத்தை கையில் வைத்துக்கொண்டு உன் எதிர்காலத்தை கற்பனை செய்ய வேண்டாம். அது உன் வேலையில்லை. எதிர்காலத்தை சரிசெய்ய யூனிவர்ஸ்க்கு தெரியும். உன் வேலை இப்போ இருக்குற நொடியில் இருப்பது. மூச்சை விடுவது. இதய துடிப்பை உணருவது. அந்த சாதாரண உணர்வுகளுக்குள்ள தான் பெரிய சக்தி இருக்கிறது. என் தங்கமே, சில நேரம் அதிசயம் என்பது ஏதோ கிடைப்பது அல்ல. ஏதோ ஒன்றிலிருந்து விடுபடுவது. நீ நீண்ட நாள் சுமந்த ஒரு பயம் தானாக கரையும். ஒரு பழைய நினைவு இனிமேல் வலி தராது. ஒரு மனிதரை நினைத்தால் கோபம் வராது. இந்த விடுதலை தான் உண்மையான மிராக்கிள். அது வந்த பிறகு தான் வெளி உலக மாற்றங்கள் தொடங்கும். நீ இப்போ உன் வாழ்க்கையை முழுசா மாற்றணும் என்று நினைக்காதே. அது தேவையும் இல்லை. ஒரு சின்ன கோணம் மாறினா போதும். அதே பாதை வேற இடத்துக்கு கொண்டு போகும். அந்த சின்ன கோண மாற்றம் தான் இந்த நாணயம். அது உன் கவனத்தை குறைவிலிருந்து இருக்கிறதுக்கு திருப்புகிறது. என் தங்கமே, யூனிவர்ஸ்க்கு நீ பெரியவனா இருக்கணும்னு ஆசை இல்லை. அமைதியா இருக்கணும். உண்மையா இருக்கணும். நன்றியோட இருக்கணும். இந்த மூன்றும் சேர்ந்தா எதுவும் தடுக்க முடியாது. பணம், வாய்ப்பு, மனிதர்கள் எல்லாமே தானாக ஒத்திசைவு ஆகும். நீ நினைச்சு பார், சில மனிதர்கள் பணம் இல்லாம இருந்தாலும் நிம்மதியா இருப்பாங்க. சிலர் எல்லாம் இருந்தும் பதற்றமா இருப்பாங்க. வித்தியாசம் வெளியில இல்லை, உள்ளுக்குள்ள தான். அந்த உள்ளுக்குள்ள நிலையை மாற்றுற முயற்சிதான் இப்போ நடக்குது. என் தங்கமே, இந்த இரவு உனக்கு வேற மாதிரி தோன்றலாம். சத்தங்கள் சற்று தெளிவாக கேட்கலாம். காற்று கூட மென்மையா தோன்றலாம். இது இமேஜினேஷன் இல்லை. நீ உன் உணர்வுகளுக்கு திறந்துட்டதுனால. திறந்த மனசுக்கு உலகம் வேற மாதிரி தெரியும். நீ இப்போ யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம். உன்னை கூட. எல்லாம் நடந்தது நடக்க வேண்டிய நேரத்தில தான். அது உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறது. இந்த நொடி வரை நீ வந்ததே ஒரு வெற்றி. அதை நீ உணர்ந்தால் மீதி தானாக வரும். என் தங்கமே, அந்த நாணயத்தை பார்த்து நீ சிரிக்கலாம். சின்ன விஷயம்னு. ஆனா யூனிவர்ஸ்க்கு சின்ன பெரியம் கிடையாது. இன்டென்ஷன் தான் முக்கியம். நீ வைத்த இன்டென்ஷன் தூய்மையானது. அதனால்தான் இந்த வார்த்தைகள் உன் மனசுக்குள் இறங்குகின்றன. நீ இன்று இரவு தூங்கும்போது எதையும் கேட்டு படுக்க வேண்டாம். வேண்டுதலோட தூங்காதே. நம்பிக்கையோட தூங்கு. வேறுபாடு சின்னதா தெரிந்தாலும் விளைவு பெரியது. கேட்கும் மனசு காத்திருக்கும்.
நம்பும் மனசு ஓய்வெடுக்கும். ஓய்வெடுக்கும் மனசுக்கு தான் பதில் வரும்.